இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா print the first n natural numbers except multiple of this. So print the first natural numbers நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது first 10 natural numbers except எதை தவிர்த்து 3 ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பர் எல்லாம் தவிர்த்து 3ஐயும் 6ஐயும் 9ஐயும் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இது இந்த கோட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான கோட் நமக்கு தெரியும். என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கவுண்டோட வேல்யூ 1. ஸோ அப்போ டேரக்டா நம்ம கோடு எழுதிடலாம் கவுண்ட் ஈக்குவல் டு 1. அடுத்து இந்த கேஸ்ல n ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ என்னன்னே இருக்கும்போது என்னுடைய கவுண்ட் ஓகே இந்த இடத்துல n. ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு என்ன இங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுவோம் கவுண்ட். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்த நம்பருக்கு என்னுடைய கவுண்ட் இப்ப 1 ல இருந்து 2 ஆகும். அப்ப என்ன பண்ணணும் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. சிம்பிள் பிளஸ் 1. ஸோ இதுதான் கோடு. இது நம்ம ஆல்ரெடி போட்ட கோடு தான். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து கவுண்ட் 1 இருக்கும்போது நம்ம டேபிள் எழுதிக்கலாம். 1 இருக்கும்போது 1 பிரிண்ட் ஆயிரும். கவுண்ட் 2 இருக்கும்போது 2 பிரிண்ட் ஆயிரும். கவுண்ட் 3 இருக்கும்போது எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ அப்ப எப்படி சொல்லலாம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ப்ராப்ளம் என்ன, எனக்கு இந்த கவுண்ட் இங்கே தான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்க என்ன சொல்றோம்னா பிரிண்ட் இஃப் த கவுண்ட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. 3ஆல டிவைட் ஆகலைன்னா கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். 3ஆல டிவைட் ஆகலாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற விஷயத்த எப்படி சொல்லுவோம் இஃப். ஸோ இங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் இங்க என்னுடைய நம்பர் கவுண்ட்ன்ற ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகல அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிப்போம். ஸோ நம்பர் 3ஆல டிவைட் ஆகதான் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலோ மாடுலோ 3 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன அர்த்தம்னா கவுண்ட்டை 3ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது 3ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க 1 ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாடுலோ 2 ரிமைண்டர் என்ன 1. அதாவது ரிமைண்டர் மீதி 0 டைம்ஸ் அடங்கும். ரிமைண்டர் 1. 1 மாடுலோ 3. 2 மாடுலோ 3க்கு ரிமைண்டர் என்ன 2. எத்தனை 3 இருக்கு ஒரு நம்பர்ல? எத்தனை 3 இருக்கு? 1ல எத்தனை 3 இருக்கு? ஒரு 3 கூட இல்ல. அப்ப 0 3 இருக்கு. அப்ப மொத்தம் 1, அதுல 0 3 இருக்கு, மீதி இருக்கிறது 1. இதுதான் ரிமைண்டர் இல்லைங்களா? 2ல எத்தனை 3 இருக்கு? ஒண்ணுமே இல்ல. லாஜிக்கலா இப்ப ஒரு 3 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கும் 0. மொத்தம் 3, இதுல ஒரு 3 இருக்கு, ரிமைண்டர் 0. ஸோ அப்ப 4க்கு பாத்தீங்கன்னா 1 வரும், 5க்கு பாத்தீங்கன்னா 2 வரும், 6க்கு பாத்தீங்கன்னா 0 வரும். எப்பெல்லாம் எனக்கு மாடுலோ 3 போடும்போது 0வா இருக்கும் அப்பெல்லாம் பிரிண்ட் பண்ண கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரூவா இருந்துச்சுன்னா நாட் பிரிண்ட். கரெக்டுங்களா? அப்ப இதோட ரிவர்ஸா இருந்தாதான் நான் பிரிண்ட் பண்ணணுமா? அப்ப இது ரிவர்ஸ் என்னது நாட் ஈக்குவல் டு 0. இப்ப யூஸ் கேஸ் புரியுதுங்களா? எந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு நம்ம போனோம்னுட்டு. இந்த இடத்துல எனக்கு டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். எப்பவுமே ஈக்குவல் டு தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கேஸ்ல நாட் ஈக்குவல் டு தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல கோட் என்னவா எழுதியிருக்கோம், இந்த பிரிண்ட் அப்படின்ற போட்ட இடத்துல இஃப் என்னோட கவுண்ட் மாடுலோ 3 நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணு. இது என்ன அர்த்தம், என்னுடைய கவுண்ட் 3ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் 0வா இல்ல அப்படின்னா பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன யூஸ் கேஸ் பாக்குறோம்,
ஒரு while லூப்புக்கு உள்ள ஒரு இஃப்கான பிளாக் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இதுக்கான ஒரு டெசிஷன் ட்ரீ வரைஞ்சோம் அப்படின்னா இனிஷியலா என்னுடைய இனிஷியல் வேல்யூ கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னுடைய கவுண்ட் less than equal to m. இது என்னுடைய கண்டிஷன். ட்ரூவா இருக்கும்போது இப்ப எடுத்து நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். இங்க இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுவேன். என்னது? என்னுடைய கவுண்ட் 3 not equal to 0. not equal to 0 இருந்துச்சுன்னா ட்ரூ. ஃபால்ஸ் பத்தி நம்ம கவலை இல்லை, எதுவுமே பண்ண மாட்டோம். இருந்துச்சுன்னா print count. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து யூசுவலா count equal to count plus இது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டு, ஏன்னா இதுதான் while loop, இது இஃப்ன்றதுனால இங்க திருப்பி போகாது. என்ன பண்ணிருக்கோம்? ஒரு whileக்குள்ள ஒரு இஃப் போட்டுருக்கு. புரியுதுங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வெறும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்த்தோம் சாப்டர் 1ல. செகண்ட் என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி இஃப் இருக்கிற ப்ரோக்ராமா பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? லூப் பார்த்தோம். இப்ப இந்த இஃப் ஒரு இஃப் தூக்கி வயலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு கோடு. ஸோ இதே மாதிரி நம்ம லேர்ன் பண்ண எல்லா விஷயமும் சேரும் போது அந்த கோடு வந்து உங்களுக்கு பெருசாகும். ஓகேங்களா? நீங்க போறோம்னா என்னுடைய நம்பர் 10 கொடுத்துருந்தோம். கண்டிஷன் கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு நம். இனிஷியல் வேல்யூ ஆஃப் 1. இங்க கண்டிஷன் இஃப் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப தப்பான கோடு போடுறோம். உள்ளேயே நான் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 போடுறேன். இப்ப என்ன ஆகும்? 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 வரும்போது உள்ளே வராது, திருப்பி இங்க போகும், சுத்திட்டே இருக்கும். சுத்தம் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்து எரர் சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் எண்ட் ஆகல. ப்ரோக்ராம் எண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க நிக்குது. அதாவது இப்ப நான் வெளியே போட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். ப்ரோக்ராம் ஓட்டு அப்புறம் ப்ரோக்ராம் finished with exit code 0 press enter to exit console. இது வந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் ஓடி முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் சும்மா இது போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தனியா ஒரு பிக்கப் பண்றேன். இப்ப என்ன உள்ள போட்டதுனால என்ன ஆகும்னா டம்மி 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 டம்மின்னு சொல்லி தெரியுதா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இன்ஃபினிட் லூப்னு சொல்லுவாங்க. நிக்கவே இல்லை, ஓடிட்டே இருக்கும். எப்பன்னா அவன் ஒரு லிமிட் வச்சிருப்பான், அந்த லிமிட்டை ரீச் பண்ற வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பான். அவன் லிமிட் டச் ஆகிற வரைக்கும் அது ஓடும். இப்ப அடுத்த ஒரு கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டேன்னா நீங்க எல்ஸ்ன்னு சொல்லி கவுண்ட் அந்த டிவிசிபிள் பை 3 இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாத. 1 2 3 காணும், 6 காணும், 9 காணும், இல்லைன்னா பண்ணு. இது லிட்டரலா இது தேவையே கிடையாது. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் இருக்கு, கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வ் கீவேர்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும், கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஏன்னா 1 less than
10 உள்ள வரும். இது ட்ரூவா ஃபால்ஸா? ஆப்வியஸா இது வந்து 1 மாடுலோ 3 வந்து 2, 1 மாடுலோ 3 வந்து 1. இப்போ இது ஃபால்ஸ் தானே? ஃபால்ஸ்னா இதுக்குள்ள வராது. 1 பிரிண்ட் ஆயிரும். அடுத்த வாட்டி அதே மாதிரி மறுபடியும் 2 less than 10, 2 மாடுலோ 3 equal to, இதுவும் ஃபால்ஸ். அப்போ இந்த இஃப்குள்ள வராது. 3 இருக்கும்போது உள்ள வரும். 3 மாடுலோ 3 0 இஃப்குள்ள வரும். கவுண்டோட வேல்யூ என்ன ஆகுது? 3 இருந்து 4 ஆகுது. இந்த கண்டினியூ பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா skip the கண்டினியூ என்ன பண்ணணும்னா இந்த லூப்ல இருக்கிற மீதி ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடும். அப்ப என்ன நடக்கும்னா கண்டினியூ பார்த்த உடனே லைன் நம்பர் 9 இருக்கா, அடுத்த லைன் நம்பர் 10 எக்ஸிக்யூட் ஆகாது, 11 எக்ஸிக்யூட் ஆகாது, 12 மூணுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எது எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்கிருந்து டேரக்டா மறுபடியும் இந்த கண்டிஷன் போயிடும். கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லூப்ல இருக்கிற ரிமைனிங் ஸ்டெப்ஸ், ரிமைனிங் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம் இந்த இடத்துல? கண்டினியூ. அதுக்கு முன்னாடி கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. இந்த கண்டினியூ பார்த்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து டைரக்டா இந்த கண்டிஷனுக்கு போயிடும். புரியுதுங்களா? ஜென்ரலா ஒரு லூப் முடியும் போது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த லூப்புக்கு போகும். ஆர் கண்டினியூ பார்த்த உடனே மீதி இருக்கிற ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போயிடும். இந்த கோடை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புரியும்னா இந்த கோடை எப்படி படிக்கணும் அப்படின்னா உள்ள வரும், 3 டிவிசன் ஆகுதான்னு பார்க்கும், ஆச்சுன்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடும். இது உள்ள வரவே இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணும், அந்த கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இங்கிருந்து அடுத்த திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து போகும், அடுத்த லூப்புக்கு போயிட்டே இருக்கும். சொல்றேன், ரொம்ப சிம்பிள். ஒரு லூப்புக்கு உள்ள இருக்கிற கண்டினியூக்கு கீழே இருக்கிற ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிடும். பண்ணிட்டு அடுத்த லூப்போட நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும், அடுத்த கண்டிஷனுக்கு செக் பண்ண போயிடும். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நான் பிரேக்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் 1, 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா எனக்கு கவுண்ட் 3 இருக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வரும். பிரேக்கை பார்த்தோன்னு என்ன ஆகும்னா டைரக்டா லூப்பை விட்டு வெளியே போயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூ என்ன பண்ணுது, ரிமைனிங் ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. பிரேக் என்ன பண்ணும்னா எக்ஸிட் த லூப், அதாவது கம் அவுட் ஆஃப் த லூப். இந்த லைனை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவானா இந்த லூப்பை விட்டு டேரக்டா வெளியே வந்துடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவுட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் வழியா பிரிண்ட் பண்றேன். அடுத்த ப்ரோக்ராம் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இப்ப நம்மளோட பிரெயின் எப்படி யோசிக்குன்றத புரிஞ்சுப்போம், அது எப்படி ப்ரோக்ராம மாத்துறதுன்றத பார்க்கலாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4. நான் இன்புட் 4 கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 10 வரணும். 1 + 2 + 3 + 4. என்னோட இன்புட் 4 கொடுத்தேன்னா முத 4 நம்பரை ஆட் பண்ணி ஆன்சர் வரணும். அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு 4 நம்பரை பிரிண்ட் பண்றதுக்கு தெரியும்.
என்ன பண்ணிருக்கோம் 4 நம்பரை 1 2 3 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்ப இதோட சம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இத ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, உங்க பிரெயின் என்ன பண்ணுவீங்க? 1 + 2 மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி உங்க பிரெயின்ல என்ன ஸ்டோர் பண்ணிக்கும், 3 ஸ்டோர் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணும், இந்த 3யையும் ஆட் பண்ணி 6 ஸ்டோர் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், 6யையும் 4யும் ஆட் பண்ணி 10 சொல்லி வாங்கி வச்சிருக்கோம். எடுத்த உடனே 4த்தையும் உடனே ஆட் பண்ணாது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க 4 கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 1 2 ஆட் பண்ணி 3 இருக்கும். அப்புறம் அடுத்த நம்பர் சொல்லி ஆட் பண்ணிட்டே போகும். இப்போ நம்ம ஆள் என்ன கொண்டு இருக்கோம், என்னுடைய இனிஷியல் வேல்யூ கவுண்ட் 1ன்னு சொல்லி போட்டுருக்கோம். கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு நம் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 1 2 ஆட் பண்ணி நான் எங்க வச்சிருக்கேன், ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தளவுல இந்த இடம் ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிள் போட்டு நான் இருக்க போறேன். மைண்ட்ல வச்சு சொன்ன பார்த்தீங்களா, இதைத்தான் டெம்ப்னு சொல்லலாம், அல்லது அவுட்புட்னு சொல்லலாம், அல்லது சம்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், பேசிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலா சம்மோட வேல்யூ என்னவா இருக்கும், 0. லாஜிக்கலா 0 இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நம்பருமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், வர நம்பரை இந்த சம்மோட ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இந்த சம்ல போடுவோம். அதாவது என்னுடைய கவுண்ட், என்னுடைய சம், என்னுடைய கவுண்ட் 0வா இருக்கும், கவுண்ட் 1ஆ இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்னுடைய புது சம் என்ன, 1. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கவுண்ட் என்னவா இருக்கும், கவுண்ட் 2 இருக்குமா, 1 + 2 3 சம்லயே போட்டுருவோம். என் கவுண்டோட என்ன இருக்கும், அடுத்து 3 + 3 6ன்னு போடும். கவுண்டோட வேல்யூ 4ன்னு இருக்கும். 6 + 4 10. கவுண்டோட வேல்யூ 5. உள்ளே வராது, வெளியே வந்துடும். ஏன் சம்மோட வேல்யூ 0 வச்சோம் அப்படின்னா, இனிஷியலா 0 வச்சா மட்டும்தான் இந்த 1ன்ற வேல்யூவை மெயின்டைன் பண்ண முடியும். இதே சம்ம நான் 1ன்னு வச்சேன்னா எனக்கு 10 வராது, 11 வந்துடும். அதனால சம் பண்ணும்போது இனிஷியல் வேல்யூ 0வா தான் வைக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த 1ன்றத மெயின்டைன் பண்ண முடியும். அப்படியே கூட விட்டுறலாம். நீங்க சொன்னீங்க டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணிட்டு விட்டா எரர் சொல்லும். என்ன எரர் சொல்லும்னா, இந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் தான் பண்ணிருக்க, வேல்யூ அசைன் பண்ணலன்னு எரர் சொல்லும். இப்போ இங்க என்ன பண்றோம்னா, சம் and then பிரிண்ட் பண்ணி தேவை கிடையாது. சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் கவுண்ட். கடைசியா நம்ம பிரிண்ட் பண்ண போற விஷயம் சம்ம தான் பிரிண்ட் பண்ண போறோம். அது லூப்புக்கு வெளியே தான் பிரிண்ட் பண்றோம். லூப்புக்குள்ள பிரிண்ட் பண்ண என்ன பிரச்சனை, 4 லூப் சுத்தினா 4 தடவை பிரிண்ட் ஆகும். எப்ப சுத்திட்டே இருக்கணும்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாம இருந்தா மட்டும் சுத்திட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப ஏன் எரர் வந்திருக்கு, அவன் சொல்லிருக்கான் வேரியபிள் சம் மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்ட். இது மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்ட் என்ன அர்த்தம்னா, இந்த லூப்புக்குள்ள கண்டிப்பா போகும்னு சொல்லி ஜாவாக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் நம் வேல்யூ -1 கொடுக்குறேன். இப்ப இந்த லூப்புக்குள்ள போகுமா போகாது? போகாது. லூப்புக்குள்ள போவே இல்லை, டைரக்டா இங்க வந்துடும். சம்மோட வேல்யூ என்ன, இப்ப சம்ம வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை. சம்மோட வேல்யூ என்னன்னே தெரியல, எனக்கு வேல்யூவே நீ கொடுக்கல, நான் எப்படி அசைன் பண்ணுவேன்றதான் அவனோட கேள்வியா இருக்கும். லாஜிக் புரியுதுங்களா? இதே நான் இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்குறேன். எரர் சொல்லல. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா சம் ஈக்குவல் டு 4 அசைன் ஆயிடும். ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் கவுண்ட். இந்த சம்மோட வேல்யூ என்ன, நம்ம இந்த சம் 4 தூக்கிட்டோம்.
இப்ப இந்த லைன்ல இப்ப நீங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்களேன், இந்த லைன்ல இந்த சம்மன் இருக்கிற இடத்துல ஒரு வேல்யூ போடணும். என்ன வேல்யூ போடுவீங்க? நீங்க அதுக்கு வேல்யூவே அசைன் பண்ணல. அசைன் பண்ணாத போது அதால வேல்யூ எடுத்து போடணும். அதனாலதான் எரர் சொல்லுச்சு. அதனால இனிஷியல்ல சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டது. டென் போட்டோம்னா டோட்டல் 55 வரும். இப்ப உங்களுக்கு ஒரு இது கேள்வி, நான் இந்த லூப்புக்குள்ள போட்டா என்ன நடக்கும்? சோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் சம் 1 இருக்கும், அப்புறம் 3, 6, 10, 15, 21, அதுக்கப்புறம் 21 அடுத்த நம்பர் ஆட் பண்ணி அடுத்த நம்பர் ஆட் பண்ணி இந்த நம்பர்லாம் லிட்டரலா 1, 3, 6, 10, 15, 21. கேக்குதா? சோ ஏன் இங்க உள்ள படம் வெளியே போடுறோம்னா, எனக்கு ஒவ்வொரு சம்மும் தேவையில்ல, ஃபைனல் வர வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதுமானது. இப்ப அடுத்து உங்களுக்கான கேள்வி, இது நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களோட காலேஜ்ல பார்த்திருப்பீங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர். ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட். அது ரிவர்சலா பண்ணணும் அவசியம் இல்லை, எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஒன்னுல இருந்து 5 மல்டிப்ளை பண்ணலாம், 5ல இருந்து இது வரைக்கும் பண்ணலாம். ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்னா, சம் ஆஃப்ன்ற போது அடிஷன் பண்ணோம், ஃபேக்டோரியல்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்ப நான் என்னோட இன்புட் வந்து 4 நான் இன்புட் கொடுத்தேன்னா 1 into 2 into 3 into 4, 2 3 6, 21 வரும். இத ரிவர்ஸ்ல எழுதலாம், 4 into 3 into 2 into 1, 24. இப்ப நீங்க சொல்லுங்க, கவுண்டோட இனிஷியல் வேல்யூ என்ன? 1. அடுத்து இப்ப இந்த மெத்தட் எடுத்துப்போம், கவுண்டோட கண்டிஷன் என்ன? கவுண்ட் less than equal to 4. சூப்பர். அடுத்து ரிப்பீட்டட் டாஸ்க் என்ன பண்ணோம்? லாஸ்ட் டைம் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2ன்னு வச்சுப்போம், 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 6ன்னு வச்சிருப்போம், 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 24ன்னு வச்சுப்போம். இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு வேரியபிள் வேணும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? ஃபேக்டோரியல் சொல்லி ஒரு வேரியபிள், இதோட இனிஷியல் வேல்யூ என்ன? ஓகே, 0 ரெண்டு ஆன்சர். 0 போட்டா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்னொரு ஆப்ஷன் 1 போட்டா என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப இந்த இடத்துல? ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டு கவுண்ட். அவ்வளவுதான். ஃபேக்டோரியல் இன்டு கவுண்ட். அடுத்து அப்டேட் வேல்யூ என்ன பண்ணுவோம்? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கவுண்ட் வேல்யூ 1ஆ இருக்கும், உள்ள வந்துரும். ஃபேக்டோரியல் இனிஷியல் வேல்யூ என்ன? 0 into 1 எவ்வளோ? ஃபேக்டோரியல் 0 இருக்குமா? அடுத்த வாட்டி வரும், ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன? 0 into கவுண்டோட வேல்யூ என்ன? 2. 0 மறுபடியும் வரும், 0 மறுபடியும் வரும், 0. நீங்க 10 வேல்யூ கொடுத்தாலும் 20 வேல்யூ கொடுத்தாலும் கடைசியா 0 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நீங்க 0ல மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். அப்போ இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். ஏன் சம் பண்ணும்போது 0 வச்சிருந்தோம், ஏன் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 வச்சிருக்கோம்? டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஏன்னா 0 வச்சிருக்கும் போது நீங்க ப்ராடக்ட் பண்ணா எல்லாமே 0 ஆயிடும். சம்பள 1 வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 வந்துடும். 0 வச்சாதான் அந்த வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆகும். ஃபேக்டர்ல 1ன்னு வச்சோம்னா 1 into 1 ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், அடுத்து கவுண்டர் வேல்யூ 2 இருக்கும், 2 into 1 2, அடுத்து கவுண்டர் வேல்யூ 3 இருக்கும், 3 into 2 6, அடுத்து கவுண்டர் வேல்யூ 4 இருக்கும், 4 into 6 24. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி இருக்கும். எனக்கு வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ?
அப்ப என்னுடைய கவுண்டோட இனிஷியல் வேல்யூ என்ன? லாஜிக்கலா 4. என் கண்டிஷன் என்ன? 1 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். 0 ஆகும்போதுதான் எனக்கு வெளியே வரணும். அப்டேட் வேல்யூ என்ன? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் -1. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 இருக்கு, அடுத்து 3 இருக்கு, அப்ப -1 பண்ணணும். இந்த விஷயம் காமன் தான். ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டு கவுண்ட். அதுல சேஞ்ச் எதுவுமே கிடையாது. என்ன டிஃபரன்ஸ்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணுமா, இல்ல 4ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணுமான்றது மட்டும் தான் இங்க டிஃபரன்ஸ். டாஸ்க் ஒண்ணுதான் இந்த கேஸை பொறுத்தளவுல. ஸோ இப்போ இந்த கோட்ல நம்ம என்னென்ன மாத்த, சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பதிலா ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் பிளஸ் கவுண்ட். அடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். சூப்பர். அடுத்து ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபேக்டோரியல் மாற்றுவோம். அடுத்து 0 கொடுக்கணும், 1 கொடுக்கணும். சூப்பர். அடுத்து இங்க மைனஸ் நம்ம மாத்த மாட்டோம். ஏன்னா 1ல இருந்து போயிட்டு இருக்கிறதுனால அது செஞ்சல. இந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு ஃபேக்டோரியல்ல பிரிண்ட் பண்ணுவோம். 10ன்னு கொடுக்கும்போது ஒரு நம்பர் வரும், இது கரெக்டா நம்மளுக்கு தெரியாது, அதனால 5ன்னு கொடுத்தோம்னா 120 வரும். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி என்ன ஆக்ஷன் நடக்குது, அது எப்படி நான் வந்து கோடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்ப ஃபேக்டோரியல் பார்த்தாச்சு, சம்மு பார்த்தாச்சு. ஓகே, இப்ப பார்க்க போற விஷயம் வந்து கவுண்ட்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன நம்பர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இன்புட் நம்னு இருக்கு, இது வந்து 1462 அப்படின்றதா இதோட இது. எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா 1 + 4 + 6 + 2 அப்படின்றது அவுட்புட்டா வரணும். இப்ப மறுபடியும் நம்மளோட பிரைன் எப்படி சால்வ் பண்ணி பார்ப்போம். இதுல இருக்கிற முதல் நம்பரு எடுத்து வச்சுது, எடுத்து அப்ப என்ன பண்ணுவோம், இனிஷியலா எனக்கு வேரியபிள்ல சம் 0ன்னு வச்சிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணும், இந்த சம்ல பிரிச்ச நம்பர் லெட்ஸ் சே டிஜிட்னு வச்சுப்போம். இந்த நம்பரை என்னுடைய சம்மோட ஆட் பண்ணும், சம் பிளஸ் போடும். போட்டுட்டு இதை லூப்ல சுத்தும். டிஜிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ன்னு இருக்கும், 4ன்னு இருக்கும், 6ன்னு இருக்கும், 2ன்னு இருக்கும். இதுதான் நம்மளோட பிரைன் பண்ணும். அதுக்கான ஈக்குவல் ஸ்டெப்ஸ் போட்டாச்சு. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர்ஸ்க்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இதை இப்படி பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்டு, ஃபோர்த்துன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த டிஜிட்டை பிரிச்சோம் பார்த்தீங்களா, அது எப்படி பிரிக்கணும்ன்றது தான் நம்மளுக்கு இப்ப தெரியணும். கரெக்டுங்களா? 1462ல இந்த 1 பிரிச்சு எடுக்கணும்னா என்ன பண்ணணும், 1000ஆல டிவைட் பண்ணா 1 வந்துடும். ஆனா இது 4 டிஜிட் நம்பர் நம்ம சொல்லவே இல்லை. 4 டிஜிட் நம்பரா இருக்கலாம், 5 டிஜிட் நம்பரா இருக்கலாம், 3 டிஜிட் நம்பரா இருக்கலாம். அப்ப எத்தனை டிஜிட்னு நமக்கு தெரியாது. இப்படி தெரியாத போது ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்க முடியுமா? மேத்தமேட்டிக்கலா முடியாது, அட்லீஸ்ட் நமக்கு தெரியாது. பட் 14623ல எத்தனை டிஜிட்டா இருந்தாலும் ரைட் சைட் நம்பர் நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா இது 4 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 10 டிஜிட்டா இருந்தாலும் மாடுலோ 10 போட்டோம்னா இவன் பிரிஞ்சு வந்துருவான். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் மாடுலோ 10 என்னுடைய நம் மாடுலோ 10 போட்டேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3ன்னு வந்துருவான். கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட்ல இருக்கிற இவனோட கடைசி நம்பர் எடுக்கணும். அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த நம்பர் பிரிக்கணும். 14623 ரெண்டா பிரிக்கும் போது இவன் எப்படி பிரிச்சோம், மாடுலோ 10 போட்டோம். அப்ப இவன் எப்படி பிரிப்போம், டிவைட் பை 10 போட்டோம்னா 1462 ஆயிரும். கரெக்டுங்களா? இப்ப திருப்பியும் இங்க என்ன பண்ணுமோ அதே தான் மறுபடியும் பண்ணணும். மாடுலோ 10 போடுவோம், டிவைட் பை 10 போடுவோம். அப்ப இவன் என்னவா 146. இவன் என்ன வருவான் 2. இங்க 3. இப்ப மறுபடியும் 146 மறுபடியும் பிரிப்போம். மாடுலோ 10 போடும்போது 6 வருவான்,
டிவைட் பை 10 வரும்போது 14 வருவான். மறுபடியும் பிரிக்கிறோம் 4 வருவான். மறுபடியும் பிரிக்கிறோம் 1 வருவான். மறுபடியும் பிரிக்கிறோம் 1 வருவான். மறுபடியும் பிரிக்கிறோம் என்ன வருவான் 0. இப்ப இதுக்கு மேல பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நான் எது வரைக்கும் எப்ப ஸ்டாப் பண்றேன், எது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் 0 வரைக்கும். என்னோட இனிஷியல் நம் வேல்யூ என்னவா இருக்கு 14623 இருக்கு. அடுத்து என்னவா மாறுது 1462 மாறுது. அடுத்து 146 மாறுது, 14 மாறுது, 1 மாறுது, 0 மாறுது. அப்ப என்னுடைய கண்டிஷன் என்னவா இருக்கும் இப்ப இது வரைக்கும் நான் சுத்தணும் இனிஷியல் வேல்யூ 14623 என்னுடைய இனிஷியல் வேல்யூ. என் கண்டிஷன் என்ன என்னுடைய நம் divided by 10 divided by 10 equal to 0. ஓகே ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் சுத்தணும். சூப்பர். அப்படி உள்ள வரும்போது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணோம் அந்த மாடல போடணும். அப்ப என்ன பண்ணோம் டிஜிட் ஈக்குவல் டு மாடல் 10 டிஜிட்ன்ற ஒரு வேரியபிளா வச்சோம். அடுத்து என்ன பண்ணுவோம் sum equal to digit plus sum digit plus ரெண்டு ஒண்ணுதான். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் டிஜிட். புரியுதுங்களா? வர இந்த நம்பரை சம்மோட ஆட் பண்ணி போட்டுப்போம். கரெக்டுங்களா? முடிஞ்சு. இப்ப முடிச்சுட்டு இங்க வரும் ஃபர்ஸ்ட் 14623 இருக்கும். பை 10 போடும்போது என்ன வேல்யூ வரும் 14622 இருக்கும். 0 கிடையாது. ஸோ இது ஈக்குவல் டு 0 இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் சுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன பிரச்சனை வரும்னா நம் டிவைடட் பை 14623 டிவைடட் பை 10 இஸ் டபுள் ஈக்குவல் 0 பார்ப்போம். இந்த வேல்யூ என்ன 1462 இஸ் ஈக்குவல் டு 0. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஃபால்ஸ்னா உள்ளே போகாது, வெளியே வந்துடும். லாஜிக்கலா எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் இருக்கணும். அல்லது என்னுடைய நம் டிவைடட் பை 10 கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் நாட் ஈக்குவல் 0 போடலாம். இல்ல கிரேட்டர் தென் 14623 கிரேட்டர் தென் 0, 1462 கிரேட்டர் தென் 0, 146 கிரேட்டர் தென் 0. புரியுதுங்களா? இவன் கிரேட்டர் தென் 0, இவன் கிரேட்டர் தென் 0, இவனும் கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0, 0 கிடையாது. அதே மாதிரி இவன் நாட் ஈக்குவல் டு 0, 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 இவன் 0. ஸோ இது ரெண்டுல இதை போட்டுக்கலாம். இப்போ உங்களோட கோடு பிரகாரம் அப்ப இதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்புறம் கீழே அந்த இதுவும் போடணுங்களா? இப்படியே போட்டா அதுக்கு முன்னாடி கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 கொடுத்தோம்ல. அதுக்கு என்ன பிரச்சனை வரும்னா இன்ஃபினிட் லூப் போயிடும். ஏன்னா என் நம் வேல்யூ 14623 இருக்கு. அந்த நம் வேல்யூ நான் எங்கேயும் மாத்தவே இல்லை. கரெக்டுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நம்பர் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வருது நம்மளோட வேல்யூ என்ன 14623. அடுத்து இங்க வரும் டிஜிட்டை கண்டுபிடிக்கும், சம் ஆட் பண்ணும், மறுபடியும் இங்க போகும். நம்மளோட வேல்யூ என்ன 14623. சுத்தும் நம்மளோட வேல்யூ மாறவே இல்லை. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க என்னுடைய நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கும் 14623 அப்படின்ற ஒரு ஓகே. இப்போ ஒரு டேபிள் போடணும். என்னுடைய இன்புட் நம்மோட வேல்யூ என்னவா இருக்கு, என்னுடைய சம்மோட வேல்யூ என்னவா இருக்கு, என்னுடைய டிஜிட்டோட வேல்யூ ஒவ்வொரு டைம் என்னவா இருக்கும். சம்மோட வேல்யூ 0 இருக்கும், 1+2 இருக்கும். டிஜிட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? இப்ப அது உள்ள வரும் நம் மாடலோ 10, நம்மளோட 10. அப்ப இது மாடலோ 10 போட்ட என்ன வரும் 3 இருக்கும். இப்ப சம்மோட வேல்யூ 0 + 3 ஆயிருமா? இப்ப நம்மோட வேல்யூ என்ன ஆகுது பை 10 போடும்போது 1462 மாறிடும். மறுபடியும் இங்க வருவோம். இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்மோட வேல்யூ 1462 டிவைட் பை 10 என்ன ஆகும் 146.
அப்ப என் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 14623 divided by 10 is equal to 1462. இது வந்து not equal to 0 பார்க்குது. True. Next time நம்ம என்ன ஆகும்? வெறும் 1462 divided by 10 146 not equal to 0 பார்ப்போம். True. So digit என்ன இப்ப இதுல 2 லாஸ்ட் நம்பர் தான் டிஜிட் ஏன்னா மாடல போடுறோம் 3 + 2 5 நம்மளோட வேல்யூ என்ன ஆகும் சூப்பர் 146 இருக்கும். இப்போ இங்க என்ன ஆகும் 146 divided by 10 14 not equal to 0 ன்னு பார்க்கும் ட்ரூ. இப்போ 146 டிஜிட் என்னது 6 5 6 11 இருக்கும். நம்மளோட என்ன ஆகும் 14. இப்போ என்ன ஆகும் இங்க 14 divided by 10 1 not equal to 0. True or false? 1 not equal to 0. 1 0 equal கிடையாது. Plus what is the digit? இது வந்து 11 plus 4 15. 14 இப்போ நம்மளோட என்னவா இருக்கும் 1 ஆகும். அப்ப இங்க என்ன ஆகும் 1 divided by 10 1 divided என்னது 0 not equal to 0 1 பார்ப்போம் false. உள்ள வர்றது வெளியே போயிடும். நமக்கு என்ன ஆன்சர் வரணும் கடைசி கண்டிஷனை பாருங்க. என்னுடைய நம்மோட வேல்யூ 1 இருக்கும்போது எக்ஸிட் ஆயிடுச்சா 1 இருக்கும்போது எக்ஸிட் ஆகணுமா இல்ல 0 இருக்கும்போது எக்ஸிட் ஆகணுமா கரெக்டா நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டோம் அதான் தப்பு. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா என்னுடைய நம்மன்ற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா நம்மன்ற வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது தான் எனக்கு சுத்தணும். பட் நம்ம என்ன செக் பண்ணிருக்கோம் நம் by 10 not equal to 0 செக் பண்ணிருக்கோம். நம் நாட் ஈக்குவல் டு 0 தான் நம்ம போடணும். அதுதான் இங்க பார்த்தோம். நம் by 10 போட்டதுனால இந்த பிரச்சனை. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நம் by 10 போடாம நம்மன்னு போட்டிருந்தேன்னா இங்க வெறும் 1 இருக்கும் 1 நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூ. இங்க வந்துடும் டிஜிட் பாத்தீங்கன்னா 1 15 + 1 6 நம்ம என்ன ஆகும் 1 by 10 0 ஆயிருக்கும். இங்க வரும் இப்ப 0 by 0 0 நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் வெளியே வந்துடும். இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த நம்ம ட்ரீ போட்டோம் பாத்தீங்களா இந்த ட்ரீ அது என்ன பார்த்தோம் நம் வேல்யூ தான் 0 இல்லாம இருக்கணும்னு பார்த்தோம். ஆனா இங்க ஆக்சுவலா இந்த கண்டிஷன் எழுதும் போது நம் by 10 போட்டோம். அதான் நம்ம பண்ண தப்பு. ஓகேங்களா?